பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சமீப நாட்களாய் நாம் யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்திலே தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே கர்த்தர் நல்லவே இந்த யோசேப்பின் குடும்பத்திலே முதலாக யோசேப்பின் தாயாகிய ராகேலை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக யோசேப்பின் தகப்பனாகி யாக்கோபை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக இந்த யோசேப்பின் மூத்த சகோதரனாகிய ரூபனை குறித்து பார்த்தோம். நான்காவதாக யோசேப்பின் சகோதரி அடுத்தவனாகிய சிமியோனை குறித்து பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு யோசேப்பின் சகோதரர்களில் ஒருவனாகிய லேவியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் யாவன? ரூபன், சிமியோன், லேவி, யூதா. ரூபன், சிமியோன், லேவி, யூதா. இங்கு யாக்கோபின் குமாரர்களின் நாமங்கள் யாவன என்று சொல்லும் போது அங்கு கர்த்தர் நல்லவே மூன்றாவது ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. அந்த மூன்றாவது பெயர் தான் லேவி. யாக்கோபுடைய மூன்றாவது குமாரனும் யாக்கோபின் மனைவியாகிய லேயாளுடைய மூன்றாவது குமாரனும் தான் இந்த லேவி. இந்த லேவி என்கிற மனுஷனை குறித்துதான் இன்றைக்கு நாம் வேத பாடத்திலே பார்க்க போகிறோம். இந்த லேவியை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த லேவியை குறித்த வேத பாடம் 3 பகுதிகளாக பிரிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறது. அந்த 3 பகுதிகளாய் பிரித்து போதிக்கும் போது அது ஒரு பூரணத்துவத்தை அடைவதாய் இருக்கிறது. அப்ப லேவியின் சோத்திரம் பேரிலே அவ்வளவு பெரிய சத்தியம் இருக்கிறதா என்று கேட்டால் உண்மையாகவே பெரிய சத்தியங்கள் இருக்கிறது. இந்த லேவியின் வேத பாடத்திலே 3 பகுதி பிரிக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த 3 பகுதிகள் பிரித்தால் எப்படி பிரிப்பது? முதலாவது லேவியின் மோசங்களை குறித்தும் லேவியுடைய மோசமான ஜீவியத்தை குறித்தும் முதல் பகுதியாக நாம் பிரிக்கலாம். இரண்டாவதாக லேவியின் நற்கிரியைகளும் லேவியின் கோத்திரம் எப்படி தேவனுக்காக பயன்பட்டது என்கிற அந்த நற்கிரியைகளை குறித்து இரண்டாவதாக பிரிக்கலாம். மூன்றாவதாக வேதத்திலே யார் யாரெல்லாம் லேவி என்று சொல்லப்பட்டார்கள் என்கிற குறிப்பிட்ட பிரதானமான சில மனுஷர்களை மூன்றாவது பகுதியாக பிரிக்கலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், லேவியின் சரித்திரத்தை 3ஆக பிரிக்கலாம். முதல் பகுதி லேவியின் மோசமான ஜீவியத்தை பிரிக்கலாம். இரண்டாவது பகுதியில் லேவி கோத்திரத்தின் நற்கிரியைகளை இரண்டாவதாக பிரிக்கலாம். மூன்றாவதாக லேவி என்ற அழைக்கப்பட்ட மனிதர்கள் யார் யார் என்று சொல்லி மூன்றாவதாக பிரிக்கலாம். இன்றைக்கு நான் லேவியின் மோசமான ஜீவியத்தின் முதல் பகுதியையும் லேவியின் நற்கிரியைகளின் 2ஆம் பகுதியையும் சொல்லிவிடுகிறேன். கர்த்தர் அனுமதித்தால், தேவனுடைய வருகை தாமதித்தால் லேவி என்று அழைக்கப்பட்ட மனிதர்கள் யார் யார் என்பதை குறித்த 2ஆம் பகுதியை நாளைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப முதலாவதாக இந்த லேவி என்கிறது யார்? இந்த லேவி என்று பெயர் பெற்ற இந்த மனுஷன் யாக்கோபுடைய 12 குமாரர்களில் 3வது குமாரனாக இருக்கிறார். முதலாவது ரூபன், 2வது சிமியோன், 3வது இந்த லேவி.
இந்த யாக்கோபுக்கு மூன்றாவது, அதே சமயத்தில் யாக்கோபின் மூத்த மனைவியும் முதல் மனைவியும் உரிமை மனைவியுமான அந்த லேயாளுக்கு பிறந்த மூன்றாவது குமாரன் தான் இந்த லேவி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லேவி என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம்? இணைக்கப்பட்டவன் அல்லது சேர்ந்திருப்பவன் என்ற அர்த்தம். லேவி என்றால் இணைக்கப்பட்டவன் அல்லது சேர்ந்திருப்பவன். இந்த வார்த்தை இந்த அர்த்தத்தின்படி பார்த்தா ஆதியாகமம் 49:5 சிமியோனும் லேவியும் என்று பார்க்கிறோம். ரெண்டு பேருடைய பேரும் சேர்ந்தே வருகிறது. அதே போல வருகிற பல இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லேவியும் சிமியோனும் சேர்ந்து பல காரியத்தை செய்ததை பார்க்கிறோம். அப்ப லேவி என்று சொன்னால் இணைக்கப்பட்டவன் அல்லது சேர்ந்திருப்பவன் என்ற அர்த்தம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக நான் சொன்னேன், இந்த லேவியின் ஜீவியத்தை மூன்றாக பிரிக்கலாம். அதில் முதல் பகுதி அவனுடைய மோசமான பல பகுதிகள் என்று சொல்லி, இந்த லேவி செய்த காரியங்கள் மோசம் என்று சொல்லுவதை விட, இந்த லேவியை குறித்து அவனுடைய தகப்பன் கொடுத்த சாட்சிதான் பல மோசமான சாட்சியாய் அல்லது அறிக்கையாய் அல்லது தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது. அப்ப இந்த லேவியை குறித்து தகப்பனாகி யாக்கோபு தன் வயது முதிர்ந்த காலத்தில் சொன்ன அந்த மோசமான வார்த்தைகள் என்னென்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 5, 6 மற்றும் 7 இந்த 3 வசனங்களை வாசித்து பார்த்தால் ஏறத்தாழ 10 காரியங்கள் இந்த லேவியை குறித்து அங்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அந்த 10 காரியங்கள் என்ன? நம்பர் 1, அவன் கொடுமையின் கருவி. நம்பர் 2, ரகசிய ஆலோசனை செய்கிறவன். நம்பர் 3, கோபக்காரன். நம்பர் 4, ஆண்களை கொலை செய்கிறவன். நம்பர் 5, அகங்காரக்காரன். நம்பர் 6, அரண்களை நிர்மூலம் ஆக்கினவன். நம்பர் 7, கொடுமையான மூர்க்கம் உள்ளவன். நம்பர் 8, சபிக்கப்பட்டவன். நம்பர் 9, பிரியவும் வேண்டியவன். நம்பர் 10, செதறி போக வேண்டியவன். சொந்த தகப்பனை சொல்றான், இவன் பிரிஞ்சு போயிடணும், இவன் செதறி போயிடணும். அந்த அளவுக்கு இந்த லேவியின் ஜீவியம் கொடூரமானது. அந்த அளவுக்கு மகா கோபக்காரன். அவனை குறித்து சொல்லும் போது ஆதியாகமம் 49:7 சொல்லுது, உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில, அதான் அதே சமயத்தில் யாக்கோபை போல தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு பிறந்த அந்த குமாரனுடைய வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாதோ அது இருக்கிறது. எது இருக்கிறது? ஒன்று உக்கிரமான கோபம், இரண்டாவது கொடுமையான மூர்க்கம். இது ரெண்டுமே தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. இவர்களுக்கு பிசாசின் போராட்டம் தேவையில்லை. அசுத்தாவி இவர்களை பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இவர்களுக்கெல்லாம் யாரு செய்வனே மந்திரவாதம் பண்ண வேண்டியதில்லை. அவங்க வாயே அவர்களுக்கு செய்வினையா மாறும். அவங்க கோபமே அவர்களுக்கு மந்திரவாதமா மாறும். அவங்களுடைய மூர்க்கமே அவர்களுக்கு போராட்டத்தை உருவாக்கும். அப்போ ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இந்த கோபமும் மூர்க்கமும் முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டியது. இந்த அருமையான தேவ வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி,
நீங்க போதகராக இருக்கலாம், ஊழியக்காரர் இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், நம்ம ஊழியத்தில் இருக்கிற கண்காணியா இருக்கலாம், ஸ்தானாபதியா இருக்கலாம், ஜாமக்காரரா இருக்கலாம், வேற யாரா இருக்கலாம். இந்த கோபமும் மூர்க்கமும் நம்முடைய ஜீவியத்துல இருந்தா அந்த கோபம் உள்ளவங்களுக்கும் மூர்க்க உள்ளவங்களுக்கும் என்ன நடக்கும் பாருங்க. அதே வசனம் ஆதியாகமம் 49:7 சொல்லுகிறது, சபிக்கப்பட கடவர், அவர்கள் பிரிந்து போக கடவர்கள், அவர்கள் சிதறி போக கடவர்கள். இந்த கோபமும் மூர்க்கமும் இருக்கிறவங்களுக்கு சாபம் வரும். அவங்க வாழ்க்கையும் ஐக்கியமும் பிரிந்து போகும். எந்த காரியத்திலும் கொடிகட்டி பறக்க முடியாதபடி சிதறி போவாங்க. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. கர்த்தர் இந்த சபிக்கப்பட்ட அனுபவம், இந்த பிரிந்து போன அனுபவம், சிதறி போன அனுபவம் பைபிள்ல யார் வாழ்க்கையில் நடந்தது? கோபமும் மூர்க்கமும் நிறைந்தவனாகி சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. பிரிந்து போவது ஒரு கட்டம் வரும்போது அவன் தாயும் தகப்பனும் கூடவே நடக்கிறவர்களாயிருந்தார்கள், எல்லாத்தையும் விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள். அடுத்த கட்டம் வரும்போது இவனுடைய கோபம் மூர்க்கத்தினாலே தாயும் தகப்பனும் பிரிந்து வேறு இடத்துக்கு போய்விட்டார்கள். இவன் போய் சத்துருக்கள் இடத்தில் மாட்டிக்கொண்டான். இரண்டாவது அங்க என்னது? சூத்திரம், கர்த்தர் நல்லவன், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அந்த சபிக்கப்பட்ட அனுபவம் இந்த சிம்சோன் வாழ்க்கையில் வந்தது. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் இந்த சிம்சோனை பிடித்துக் கொண்டு மனதார சபித்தார். அந்த சாபத்துக்கு ஆளான எல்லாவற்றை விட இந்த கோபமும் மூர்க்கமும் உள்ளவர்கள் வாழ்க்கையிலே செதறி போவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த சிம்சோன் மட்டும் கிடையாது, அவனை வேடிக்கை பார்க்க குழுமி இருந்த 3000 பேரும் கூட அந்த கட்டடம் இடிந்து விழுந்து மறித்து செதறி போனார். என்னதான் அவன் மீது கர்த்தருடைய ஆவி இறங்குவதா இருந்தாலும், அவன் லேகியிலே ஜெபம் பண்ண போது அவனுக்கு தண்ணீர் ஊற்றி கிடைக்கிறதா இருந்தாலும், அவன் சொத்திர பிரதிஷ்டை உள்ளவனா இருந்தாலும், ஒரு பக்கம் பிரதிஷ்டை, ஒரு பக்கம் சொத்திரம் தீர்க்கமான வாழ்க்கை, ஒரு பக்கம் ஜெபம். ஆனா உள்ளே இருக்கிறது கோபமும் மூர்க்கம். அதுதான் அவனை அழிவுக்கு கொண்டு போனது. அப்ப தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதான சத்தியம் எது? இந்த கோபமும் மூர்க்கமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இந்த யாக்கோபின் 3ஆம் குமாரனாகி லேவிக்கு இது அதிகமாய் இருந்தது. கடந்து போகட்டும். இது நமக்கு நியமிக்கப்படுகிற, கர்த்தரால் சொல்லப்படுகிற தெளிவான ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை. கர்த்தர் நல்லவர். ஒரு ரகசியம் தெரியுமா? கோபமும் மூர்க்கமும் சாதிக்கிற சாதனையை விட மௌனமும் அமைதியும் நிறைய காரியத்தை சாதித்துவிடும். நிறைய காரியத்தை. இந்திய தேசத்திலே எத்தனையோ பிரதமர்கள் வந்தார்கள். அதிலே நிறைய பேர் பெற்றார்கள், நிறைய பேர் தூசிக்கப்பட்டார்கள். அதிலே இப்போ இருக்கிற ஆட்சிக்கு முந்தின ஆட்சியில மன்மோகன் சிங் என்கிறதான நல்ல ஒரு அருமையான மனிதர் இங்கு இந்திய தேசத்தின் பிரதமராக நியமிக்கப்பட்டார். அவர் பிரதம பதவியை வகித்து வந்தார். அவரை குறித்து உலகளாவிய பல சான்றுகள் உண்டு, நற்சாட்சிகள் உண்டு. பெரிய பட்ட படிப்பாளி, மாபெரும் மேதை. அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். கடந்த நாட்களிலே அவருடைய ஆட்சியிலே ஒரு காலகட்டம் வந்தபோது அமெரிக்காவின் பிரதானமான பேங்க் எல்லாத்தையும் இழுத்து க்ளோஸ் பண்ணினாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே பேங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுனால நாடே திவாலாகி போனது.
திவாலாகி அது கடன்கார நாடாகி ஐநா சபையே திவாலான நாடு என்று அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது. காரணம், அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி உலகளாவியது பெருகி இருந்தது. அப்போ இந்தியாவிலும் பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தது. ஆனாலும் இந்தியாவின் பொருளாதாரம் சரியாதபடிக்கும் சீர் அழியாதபடிக்கும் ரொம்ப ஞானமாய் மென்மையாய் செயல்பட்டு இந்தியாவை தூக்கி நிறுத்தின மனுஷன் அவர். ஏன் அவரை குறித்து இவ்வளவு சொல்றேன்னாக்கா, அந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் ஜீவியத்தில் நடந்த ஒரு காரியம். அதற்கு முன்பு ஒரு முறை ஆரம்ப கட்டத்திலே அவர் தேர்தலில் நிற்கும் போது அவருக்கு கையிலே அதிக பண வசதி இல்லை. இப்போ அந்த தேர்தலில் நிற்பதற்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. தனக்கு தெரிந்த நண்பன்கிட்ட போய் வீட்டிலே உட்கார்ந்து பேசி கடன் கேட்டிருக்கிறார். அந்த நண்பனும் பார்த்தா இவ்வளவு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன் வந்து வாய் திறந்து கேட்டாரேன்னு சொல்லி நம்பி கடன் கொடுத்து விட்டார். தேர்தலில் நின்றார், சோதரம் ஜெயித்தார், ஜெயித்தும் விட்டார். ஜெயித்து அவருக்கு குறிப்பிட்ட ஒரு பதவியும் கிடைத்தது. அவர் பதவி வைக்க ஆரம்பித்தார். பொதுவாக பதவி வந்தவுடனே, ஜெயித்த உடனே இந்த பழைய காரியங்களை நினைப்பதற்கோ போவதற்கோ அநேகருக்கு நேரமும் இருக்காது, பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணினார், தேர்தலில் ஜெயித்து அந்த பதவியில் உட்கார்ந்த உடனே தனக்கு கிடைத்த வந்த வருமானம் எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு எந்த ஒரு முன் தகவலும் தெரிவிக்காமல் திடீரென்று தன் நண்பனுடைய வீட்டிலே போய் நுழைந்து சொன்னார், என் அவசர காலகட்டத்தில இப்படி கொடுத்தாய், இதோ நீ கொடுத்த எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுக்கிறேன், என்னால் முடிந்ததை சேர்த்தும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அழகாய் பொறுமையாய் கொடுத்து விட்டு வந்தார். அதே நேரத்தில் அங்கே செய்தித்தாள்களிலும் மற்ற இடத்திலும் சில செய்திகள் வந்தது. சில பணத்தை ஏமாற்றி விட்டார்கள், சிலர் கொடுக்கவில்லை, ஐயோ கொடுத்து விட்டு நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்கிற மற்றவர்களை குறித்த செய்திகள் வந்தது. ஆனா இவரோ எந்த கோபம், எந்த விதமான மூர்க்கம் எதுவும் காட்டாத மனுஷன், அமைதியாய் போய் அழகாய் திருப்பி கொடுக்கிற மனுஷனாய் மாறி. இதுதான் இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ ஜனங்களிடத்திலும் காணப்பட வேண்டிய நற்குணத்தில் ஒன்றாயிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கோபம் எப்ப தெரியுமா வருது? கடன் வாங்கும் போது கிடையாது, கடன் கொடுத்தவர்கள் வந்து கேட்கும் போது தான் இவர்கள் மிகப்பெரிய கோபக்காரர்களாய் மாறுகிறார். அந்த நேரத்துலதான் மூர்க்கத்தை காட்டுகிறார்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவை. லேவியை போல கோபமும் மூர்க்கமும் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. நான் சொன்ன முன்னாள் பிரதமராய் இருந்தாலும் அவரை போல எல்லாவற்றிலும் அமைதலும் சாந்தத்தையும் காண்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப கோபத்துக்கும் மூர்க்கத்துக்கும் அடையாளம் லேவி, சாந்தத்துக்கும் அமைதலுக்கும் அடையாளம் இக்கால முன்னாள் பிரதமர். இதுல 2 பேரில் யாருடைய அனுபவம் உங்கள் அனுபவமா இருந்தது என்பதையும் இருக்கிறது என்பதையும் இனிமேல் இருக்க போகிறது என்பதையும் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ 2ஆம் கட்டத்துக்கு நான் கடந்து வருகிறேன். இந்த லேவியை குறித்த நற்கிரியைகள், லேவியை குறித்து நற்காரியங்களை குறித்து சில காரியங்களை வேகமாகவும் சீக்கிரமாகவும் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், லேவியை எனக்காக பிரித்து விடுங்கள் என்றும் அவன் தேவனுக்காக பிரிக்கப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள்.
என்னிடத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று கேட்டவுடனே லேவியின் புத்திரர் மற்றவர்களை விட்டு பிரிந்து ஆண்டவருக்காக வந்தார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பிரிந்த லேவியினிடத்தில் காணப்படுகிற அல்லது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல சத்தியத்திலே முதல் சத்தியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்காக பிரிந்து வரக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர்கள் என்னிடத்தில் வரக்கடவர்கள் என்று சொன்னவுடனே லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள், மற்றவர்களை விட்டு பிரிந்து வந்தார்கள். இந்த கடைசி காலத்துல நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதை விட ஒரு பிரதிஷ்டையுள்ள கிறிஸ்தவனாய் வாழ்வதுதான் முக்கியம். ரோமன் கேத்தலிக்காரர்களும் கிறிஸ்தவர்கள் தான், சிஎஸ்ஐ காரர்களும் கிறிஸ்தவர்கள் தான், பெந்தேகோஸ்தைக்காரர்களும் கிறிஸ்தவர்கள் தான், மார்த்தோமாக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆங்கிலிக்கன் சபையார் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதை விட இந்த லேவி மற்றும் லேவி கோத்திரத்தார் கர்த்தருக்காக கூடி வந்ததை போல, பிரிந்து வந்ததை போல, புறஜாதியாரை விட்டு, அந்நிய மார்க்கத்தை விட்டு, புறஜாதியாருடைய கொள்கை கோட்பாடுகளை விட்டு, அவங்களுடைய பாரம்பரியமான பழக்க வழக்க துர்க்கிரியைகளை விட்டு பிரிந்து வருகிறவர்கள் தான் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட லேவியாகவும் லேவியின் கோத்திரமாகவும் மாறும். இன்றைக்கு இந்த பிரிந்து வருகிற அனுபவம் ரொம்ப குறைந்து விட்டது. அது சபைகளிலும் இல்லை, ஊழியங்களிலும் இல்லை, கிறிஸ்தவ ஜனங்களிடத்திலும் இல்லை. முன்னொரு காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் உபதேசத்தை கேட்டு, சத்தியத்தை கேட்டு வைராக்கியமாய் நிற்பார்கள். சொந்த வீட்டிலேயே கல்யாணம், காட்சி, காது கொத்து, தலைக்கு தண்ணி ஊத்துதல், நற்கிரியைகள், ஏதோ சடங்கு சம்பிரதாயங்கள் வைக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வைத்தால் இவர்கள் போக மாட்டார். காரணம், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் என்று சொல்லி போக மாட்டார். அது மாத்திரமல்ல, அவங்க விக்கிரக கோவில்லையோ மற்ற இடத்துலயோ காரியத்தை செய்தா போக மாட்டாங்க. அந்த எல்லா நிகழ்ச்சி முடிந்த பின்னாடி போய் இவங்க செய்ய வேண்டிய நன்மையை மட்டும் செஞ்சுட்டு அப்புறம் வந்துடுவாங்க. அப்படிதான் ஒரு காலத்துல தேவ ஜனங்களுடைய ஜீவியம் இந்த லேவியை போல கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டதா இருந்தது. ஆனா இன்றைக்கு 10 1 11 அத்தோடு இது ஒன்று, நீயும் நானும் சமோ, எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லி கூட்டத்தோடு கூட்டமாய் போய்விட்டோம். எனக்கன்பானவர்களே, எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் தான் இந்த வேத பாடத்தில். என்ன ஆச்சரியம்னா, இந்த லேவியை குறித்து சொந்த தகப்பனே 10 விதமான தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கார். அதே போல லேவியின் கிரியைகளும் இருந்ததை வேதத்துல ஆங்காங்கு பார்க்கலாம். ஆனா அவ்வளவு பயங்கரமான மோசமாயிருந்த அந்த லேவியையும் அந்த லேவி கோத்திரத்தையும் ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்பது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு பல முறை நம்ம ஆட்கள் எடுக்கிறோம். யாரை எடுக்கிறோம்? என்னவா வரம் பெற்றவர்கள் வேண்டாம், வல்லமை பெற்றவர்கள் வேண்டாம், சாதாரணவர்கள் போதும் என்று சொன்னாலும் அதில் தேறினவர்கள் தானே எடுக்கிறோம், நல்லவர்கள் தானே பொறுப்பெடுக்கிறோம். யார் சொல்றதுக்கு கட்டுப்படுவாங்க, யார் கீழ்ப்படிவாங்க, சொன்னதன்படி நடக்கிறவர்கள் யார், மீறி நடக்காதவர்கள் யார் என்று பார்த்துதானே எடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அப்படி எடுக்கல. மீறா சொத்திரம் அடிக்கடி மீறுகிறவனை எடுக்கிறார், நன்மை செய்யாதவனை எடுக்கிறார், கொடுமையானவனை எடுக்கிறார், ஆக்ரோஷக்காரனை எடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த லேவியை குறித்து ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை இருக்கு பைபிள்ல. அந்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல அகங்காரக்காரன் பைபிள் சொல்லும். அகங்காரக்காரன்
அப்ப ஆண்டவர் இந்த அகங்காரக்காரனை தான் பிரிச்செடுக்கிறார். இது எதை குறிக்கிறது? இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மற்ற உலகத்தின் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களாய் அல்ல, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது அந்த பிரித்தெடுக்கப்பட்ட லேவியின் கோத்திரமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னாலே உங்களுக்குள் இருக்கிற அகங்காரம் போய்விடும், மூர்க்கம் போய்விடும், கோபம் போய்விடும், எல்லாமே மறைந்துவிடும். இந்த லேவியினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், இவனும் இவனுடைய கோத்திரமும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அழகான கோத்திரம். பிரித்தெடுக்கப்பட்ட நல்ல கோத்திரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவது, இந்த லேவியினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பிரதானமான சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம் பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 10:8 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறதை போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. இப்போ இந்த லேவியினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னாக்கா, நம்பர் 1, இந்த லேவி மற்றும் லேவியின் கோத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிற கோத்திரமாய் மாறிவிட்டது. ஆமென். ஆராதிக்கிற கோத்திரம். அதை விட இன்னொரு பெரிய பாக்கியத்தை பாருங்க. இந்த லேவிக்கு என்ன அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார்னா, அந்த உபாகமம் 10:8 சொல்லுது, கர்த்தருடைய சந்நிதியில் நின்று ஆராதனைக்கு வருகிறவர்களை அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிற பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். இவர்கள் யாரை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இவர்கள் யாரை வாழ்த்துகிறார்களோ அவர்கள் வாழ்த்தப்படுவார்கள். அப்போ இந்த லேவியின் கோத்திரம் எப்படி மாறிவிட்டது? ஒன்று, கர்த்தரை ஆராதிக்கிறதாய் மாறிவிட்டது. இரண்டாவது, அது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதாய் மாறிவிட்டது. இதுதாங்க இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய லேவி ஜீவியத்தில் இரண்டாவது சத்தியம். என்ன சத்தியம்? நாம் எப்போதும் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் தொடர்பு கொள்ளுகிறவர்கள், நம்மிடத்தில் வருகிறவர்கள், நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் யாரானாலும் முடிந்த வரைக்கும் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு இந்த லேவியினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு சத்தியம். நம்முடைய ஊழியத்துல குறை சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய காரியம் இருக்கு. யார் யாரையோ குறை சொல்லலாம், இல்லாத குறையில இருக்கிற குறைய சொல்லலாம், நடக்கிற சம்பவங்களை சொல்லலாம், ஏன் நான் போன இடத்துல அனுபவித்தவைகளை சொல்லலாம், அல்லது ஊழியத்துக்கு எதிரானவைகளை சொல்லலாம். ஆனாலும் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற பிரதான கொள்கைகளில் மிகப்பெரிய கொள்கையே ஒரு கொள்கை, யாரையும் நாம் குறை சொல்லக்கூடாது என்பது. ஒருத்தரையும் குற்றம் சாட்டக்கூடாது, அப்படி இருந்தாலும் அதை கூட்டத்தில் தெரிவிக்க கூடாது, பேசக்கூடாது என்பது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஊழியத்துல தேவனதை கிருபையாய் காப்பாற்றி வருகிறது.
காரணம், நாம் மற்றவர்களை குறை சொல்லவும் குற்றம் சாட்டுவதற்காகவும் அழைக்கப்படவில்லை. இந்த லேவியையும் லேவி கோத்திரத்தை போல மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆசீர்வதிக்கிறதற்காக. இன்னைக்கு காலையிலே பகலிலே ஒரு டீ சாப்பிடுவதற்காக நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். ஒரு சில வேலைகள் நம்முடைய கரம் கொடுக்கும் ஊழியத்துக்கு செய்ய வேண்டிய நிறைய பார்சல்ஸ் எல்லாம் லாரியில வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் வாங்குவதற்கு எடுப்பதற்காக, அதெல்லாம் மற்ற வேலைகள் பார்ப்பதற்காக வெளியில போயிருந்தேன். அப்போ டீ சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. கடையில போய் சாப்பிட்டேன். அந்த இடத்துல தெரிந்த 2 பேர் வந்து விட்டார். அதுல ஒருத்தர் வேகமா கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் ஒரு 3 சேரை போட்டு, இங்க உட்காராது பாஸ்டர், அங்க வாங்க சேர்ந்து உட்காருவோம். சரின்னு சொல்லி அங்க போய் உட்கார்ந்துட்டு அன்பா ஒருத்தர் விசாரிக்கதான் ஆரம்பிச்சோம். அடுத்த 2வது நிமிஷம் ரொம்ப நல்ல மைனூட்டா நான் வாட்ச் பண்ணேன். நாங்க 3 பேர் உட்கார்ந்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் நலன் விசாரிக்க ஆரம்பித்தோம். இது ஒரே ஒரு நிமிஷம் தான். அடுத்த 2வது நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரரை குறித்து குறை சொல்ல வேண்டிய கட்டாயம், குறை பேச வேண்டிய பேச்சு உள்ளே வந்துவிட்டேன். அதை பேச ஆரம்பிச்ச உடனே என் ஆவிலே சுருக்கென்று யாரோ ஈட்டி எடுத்து குத்துவதை போல இருந்தது. நான் தனியா அங்க உட்கார்ந்து இருந்தேன். அப்போ எந்த பேச்சும் இல்ல, மூச்சும் இல்ல, ஸ்தோத்திரத்தோடு இருந்தேன். இப்போ கூப்பிட்டு வந்து இங்க உட்கார்ந்து கரெக்டா அந்த மினிட், அந்த 2வது நிமிஷம் அங்க இல்லாத இன்னொருத்தரை குறித்து பேச வேண்டியது. 3வது நிமிஷம் உடனே ஒரு முடிவு எடுத்தேன். அவங்கள்ட்ட மெதுவா சொன்னேன், வெயில் ரொம்ப கூடிட்டு இருக்குது. இன்னும் போனா வெயில் அதிகமாயிரும், நான் கிளம்புறேன் அப்படி. நான் சொன்ன வெயில் மேல வானத்திலிருந்து வந்த வெயில் இல்ல, இவங்க பேசின பேச்சதான் வெயில் என்று சொன்னேன். ஆனா அவர்கள் புரிந்து கொள்ளல. இன்னும் இருந்தா ரொம்ப வெயில் அடிக்கும் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப குறை பேச வேண்டியது. நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அவர்கள் அது புரிந்து கொள்ள நான் மனதில் வைத்துக் கொண்டு, கர்த்தாவே நீ மன்னியும் என்று கிளம்பேன். ஏன் சொல்லுகிறேன்? இந்த லேவியின் கோத்திரத்திலே லேவியினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, நாம் ஒன்று வாயினால் உதட்டினால் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது நம்மிடத்தில் வருகிறவர்களோடும் பேசுகிறவர்களோடும் தொடர்பு கொள்ளுகிறவர்களோடும் மனதளவில் ஆசீர்வதிக்க வேண்டும். உதட்டளவில் கர்த்தரை துதிக்க வேண்டும், மனதளவில் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்குரிய காணப்பட வேண்டிய நற்கிரியைகளில் பிரதான கிரியை. இது இருக்கிறதா என்று பாருங்கள். இந்த ஜீவியம் காணப்படுகிறதா என்று பாருங்கள். இல்லாவிட்டால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கொடுமையானவன் லேவி, அகந்தைக்காரன் லேவி, அவன் சோத்திரம் பிரிந்து போனவன் லேவி, சபிக்கப்பட்டவன் லேவி. அப்படிப்பட்ட லேவியே ஆராதனை வீரனாய் மாறிவிட்டான். அப்படிப்பட்ட லேவியே இங்கு ஆசீர்வதிக்கிறவனாய் மாறிவிட்டான். ஆண்டவரே, என்னையும் அப்படி மாற்றும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்கள். தேவ ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், எனக்கு வரம் வேண்டும், வல்லமை வேண்டும், தீர்க்க தரிசனம் வேண்டும், தரிசனம் வேண்டும், சொப்பனம் வேண்டும், சுகமாக்குதல் வேண்டும். இதெல்லாம் கேட்கிறத விட்டுட்டு உம்மை ஆராதிக்கிற அபிஷேகம் வேண்டும் என்று கேளுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற இருதயம் வேண்டும் என்று கேளுங்க. அப்ப இது தேவனுக்கு பிரியமான காணிக்கை, இது தேவனுக்கு பிரியமான கிரியை. அவர் உங்களுக்கு அந்த கிருபையை அதிகமாய் கொடுப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் காருண்யமும் உண்டாவதா. 3வதாக இந்த லேவியினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான இன்னொரு காரியம் என்ன? வாசிக்கிறேன், கவனிங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 12:19 கிருபையின் வசனம். கர்த்தர் நல்லவர். நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாய். அல்லேலூயா. இப்போ
இந்த லேவி எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டான் பாருங்கள். முதலாவது கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் உயர்த்தப்பட்டான். இரண்டாவது ஆராதிக்கிறவனாகவும் ஆசீர்வதிக்கிறவனாகவும் உயர்த்தப்பட்டான். மூன்றாவது இந்த லேவி எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறான் என்று சொன்னால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, ஓ இந்த தேசத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. லேவியனை கைவிடவே கூடாது. நீ அவனை பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும். லேவியனை விட்டுறக்கூடாது. சத்துரம் அவனை தள்ளிவிடக் கூடாது. நான் எப்படி உன்னை கைப்பிடித்திருக்கிறனோ நீ அப்படி லேவியனை கைவிடக் கூடாது. அல்லேலூயா. அப்ப இந்த லேவிக்காக, லேவியின் கோத்திரத்துக்காக அவனை கைவிடக் கூடாது என்று கர்த்தர் பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால், அது எந்த அளவுக்கு அவனுக்கு கிடைத்த ராஜரீக மேன்மை என்பதை கவனித்து பாருங்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்தேக்காரர்களுடைய நிறைய பேருடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை கைவிடாது, கர்த்தாவே என்னை கைவிடாது, ஆண்டவரே என்னை கைவிட்டாது. அப்ப என்ன அர்த்தம்? இவங்களுக்கே தெரியுது, என்னை ஆண்டவர் கைவிட்டுவார் போல இருக்குது. ஏன் ஜீவியத்தை பத்தி ஆண்டவருக்கு தெரியுது, அவர் சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவார் போல இருக்கு. அவங்களுக்கே தெரியுது, அவங்களே பயப்படுறாங்க. ஆனா லேவியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த லேவியை கரம் பிடித்து நடத்துகிறவராய் தன் கைக்குள் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப கைவிடாதபடி சோத்திரம் எச்சரிக்கையா இரு என்றால் கர்த்தர் நல்லவே. இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் நம்மை நம்பி நம்மிடத்தில் யாரையாவது கொடுத்திருப்பார். சோத்திரம் ஒரு தாத்தாவை கொடுத்திருப்பார், அல்லது ஒரு பாட்டியை கொடுத்திருப்பார், அல்லது ஒரு ஏழையை நம்முடைய கையிலே கொடுத்திருப்பார். நம்மிடத்தில் நம்மை நம்பி யாரை ஆண்டவர் பொறுப்பாய் கொடுத்திருக்கிறாரோ, அவர்கள் கட்டின புருஷனாயிருக்கட்டும், திருமணமான மனைவியாயிருக்கட்டும், வந்து அண்டிக் கொண்ட சொந்தமாயிருக்கட்டும், அல்லது ஆதரவு கேட்ட யாரோ ஒருவராயிருக்கட்டும், அவர்களை கூடுமான வரைக்கும் கைவிடாதிருங்கள். இது தேவன் லேவிக்கு காட்டின இரக்கம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிரசங்கி 7:18. நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாது இருப்பதும் நலம். கர்த்தர் நல்லவே. தேவனுக்கு பயப்படுகிறவன் இவை எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா? தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுகிறவர்களா? தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் கீழ்ப்படுகிறவர்களா? அப்படியானால் இந்த பிரசங்கி 7:18 படி கர்த்தர் நல்லவே, ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார். நீங்கள் ஆண்டவர் கொண்டு வந்து விட்ட அந்த விதவையை, ஆண்டவர் கொடுத்த அந்த வியாதியஸ்தனை, ஆண்டவர் கொடுத்த அந்த நோய்க்காரனை, ஆண்டவர் கொடுத்த அந்த பாவியை எந்த அளவுக்கு நீங்க கைவிடாது இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை காத்து கொள்ளுவார். இந்த ஞான வெளிப்பாடு நம்ம எல்லாருக்கும் வரணும். ஒரு காலத்திலே தமிழகத்திலே ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலே ஒரு திண்ணை என்கிற ஒரு கலாச்சாரம், ஒரு பாரம்பரியம் அல்லது ஒரு நற்கிரியை இருந்தது. ஒரு திண்ணை, எந்த பணக்கார வீடா இருந்தாலும் சரி, சாதாரண கீத்து ஓலை வீடா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல திண்ணை கட்டாம, திண்ணை வைக்காம, ஒரு திண்டு வைக்காம வீடு கட்டவே மாட்டாங்க.
ஏன்னாக்கா இவங்க புருஷன் பொண்டாட்டி தாத்தா பாட்டி மச்சினிச்சு எல்லாம் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல பஸ் வாகனங்கள் வசதிகள் பெரியதெல்லாம் ரொம்ப கிடையாது. அப்ப ஜனங்க நடந்துதான் போவாங்க வருவாங்க. அப்படி நடந்து களைத்து போனவர்கள் ஓய்வெடுக்கணும்னு நினைச்சிட்டா, கொஞ்சம் தலை சாய்க்கணும்னு நினைச்சிட்டா, கொஞ்சம் கால ஆற போடணும்னு நினைச்சாக்கா பக்கத்துல திரும்பி பார்ப்பாங்க. யார் வீட்டு திண்ணை இருக்குதோ அந்த திண்ணையில போய் உட்கார்ந்துருவாங்க. அமைதியா அப்படியே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள யாரா வருவாங்க. என்னம்மா யார் நீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, நான் இந்த ஊர்ல இருந்து ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கால ஆறதுக்கு உட்கார்ந்தேன். உடனே இவங்க வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு செம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து, இந்தாங்க எங்க வீட்டு நிழலுக்கு வந்தீங்க, நீங்க சும்மா இருக்க முதல்ல தண்ணி குடிங்க, அடுத்து கொஞ்சம் கூழ குடிங்க, இல்லாட்டி ஒரு வாய் சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. வீட்டை தேடி தன் வறண்டாவை தேடி தன் திண்ணையை தேடி வந்தவர்களை கைவிடாமல் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல பழக்கம் ஒரு காலத்துல தமிழகத்துல இருந்தது. அது மற்ற மார்க்கத்தாரிடம் இருந்தது, கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்தது. அவர்களை அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க மாட்டார்கள், கைவிட மாட்டார்கள். இன்றைக்கு தேடி பார்த்தாலும் திண்ணையும் கிடையாது, வறண்டாவும் கிடையாது. இருக்கிற தார் ரோடு வரைக்கும் செவுத்த போட்டு கட்டிட்டு ராத்திரி எல்லாம் ஜெபம், ஆண்டவரே முனிசிபாலிட்டிக்காரன் என் வீட்டு செவுத்தை தொடக்கூடாது ஆண்டவரே, ரோடு போடும்போது அந்த ஆபீசர் இன்ஜினியர் ரோட்டை வளைச்சு போடணும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருடைய சூத்திரம் ஜெபமே படுதாரு. ஆனா அன்னைக்கு அப்படி அல்ல. தன் நிழல் தேடி வந்தவர்களுக்கு கைவிடாத ஒரு பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருந்துச்சு. அந்த நல்ல பழக்கம் நமக்கு வரணும். இந்த லேவியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறான், நீ அவனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சரி, லேவிய குறித்துதானே கர்த்தர் சொல்றாரு கைவிடாதபடிக்கு எச்சரிக்கை. இந்த லேவி யார் தெரியுமா? மோசையின் மூத்த சகோதரனாகிய ஆரோன், அவனே லேவி தான். ஆரோன் ஒரு லேவி. அப்ப அந்த ஆரோன் யார்? ஆசாரியன், தேவனுடைய ஆசரிப்பின் ஊழியத்தை செய்கிறார். அப்படி பார்த்தால் இந்த லேவி என்கிறவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களும் ஆசாரியத்துவத்திலே பங்கு பெறுகிற ஊழியக்காரர். அப்போ இங்கு உபாகமத்திலே வாசிக்கிறமே, நீ லேவியை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து ஆண்டவர் சொன்னாரே, அது எதை குறிக்கிறது? கர்த்தர் அல்லவே, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர் யாரோ, தேவன் உங்களுக்கு தந்த நல்ல ஆசாரியர்கள் யாரோ, அவர்களை நீங்கள் கைவிடக்கூடாது. லேவி கிட்ட கோபம் இருக்கும், லேவி கிட்ட மூர்க்கம் இருக்கும், லேவி கிட்ட கொடுங்கருவி இருக்கும், லேவி கிட்ட ஒரு சில நேரம் செதறி போக வேண்டிய வரும். எந்த லேவி கிட்ட என்னவா நீங்க கண்டாலும் ஊழியக்காரன் 1000 இல்ல 18,000 குறைகளையும் குற்றங்களை நீங்கள் காணலாம். ஆனாலும் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன், சரியான சத்தியத்துக்குள் நடத்துகிறேன், உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு லேவி என்கிற ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்கு சத்தியத்தை பகிர்ந்து போதிக்கிறேன். அந்த லேவியை எந்த நிலைமை வந்தாலும் கைவிடக்கூடாது. இதுதான் வேதத்துடைய அடிப்படை சத்தியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அருமையான சத்தியத்தை ரொம்ப கவனமா பலர் கவனிச்சிட்டு கேட்டு, அதை நான் ஆவியிலேயே உணர்றேன். இப்ப கேட்டுட்டு இருக்கும் போது உங்க வலது கரத்தை தூக்கி உங்க நெஞ்சில அப்படியே மார்புல வைங்க. உங்க மார்புல கைய வச்சு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட போது உங்களுக்கு இருந்த லேவியன் என்கிற ஊழியக்காரர் யார்? அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து நல்ல அபிஷேகம் பெற்ற போது இருந்த லேவியன் என்கிற ஊழியக்காரன் யார்?
அப்புறம் நல்ல முதிர்ச்சியான பின்பு நீங்க தெரிந்து கொண்டே லேவியன்கிற ஊழியக்காரர் யார். இப்போ நீங்க யார லேவியனா ஊழியக்காரனா வச்சிருக்கீங்க. அப்போ இப்ப ஏதோ ஒரு ஊழியக்கார்ட்ட ஏதோ ஒரு தேவ மனுஷங்கிட்ட ஒரு லேவியன்ட்ட தான் நீங்க அடைக்கலமா இருக்கிறீங்க. அப்ப இதுக்கு முன்பு இருந்த அந்த லேவியன் எங்கே? ஏன் அந்த லேவியனை விட்டு விட்டீர்கள்? அந்த லேவியனை மறக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் கேட்டா விடிய விடிய கதை பேசுவீங்க, நானும் தூங்காம கேட்க வேண்டியது வரும். ஆனால் இங்க காரணமும் அர்த்தங்களும் தேவையில்லை. ஆண்டவர் சொன்னது ஒன்னே ஒண்ணு, நீ லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னிடத்தில் என் வாழ்க்கை 2 சம்பவத்தை இந்த லேவியனை கைவிடக்கூடாது என்பதற்கு 2 உபமானத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு நியூஸ் பேப்பர்ல சொல்றோம், சீஃப் எடிட்டரா இருந்த நல்ல ஒரு சகோதரர், பெரிய போஸ்டிங், நல்ல பதவி, மொழி நாக்கில ஆங்கிலம் பேசக்கூடியவர். அவர் வேலை பார்த்தது ஆங்கில பத்திரிகை துறையில, நல்ல உயர்ஸ்தலத்தில். அவர் எனக்கு நெருங்கினவர். நான் சொல்றோம், ஆண்டோட கிருபை, என்னோட தீர்க்க தரிசனங்கள் ஜெபங்கள் அவர் தொட்டதுனால ஒரு வார்த்தை கூட என்னிடத்தில் கேட்காமல், ஜெபிக்காமல், ஆலோசனை பெறாமல் செய்ய மாட்டேன். ஒரு நாள் அவரும் நானும் ஒரே அறையில் தங்க வேண்டியது வந்தது. அது ஒரு சின்ன அறை. அவர் பாத்தீங்கன்னா என்னைய போல இன்னும் 1.5 மடங்கு உயரமா இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 7-7 அடி பயங்கர ஜாம்பவான் மாதிரி இருப்பார். வலது புறத்துல இடது புறத்துல இடம் கொண்டு பெருகி இருப்பார். இப்ப 2 பேருக்கும் ஒரு நேரம் வந்தது. அந்த சின்ன அறை, அவரை கட்டில படுக்க சொல்லிட்டு கட்டிலுக்கு அடியில நான் படுத்துக்கிட்டேன். 2 பேர் பேசிட்டு இருக்கோம். அப்ப அவர் சொன்னார், பாஸ்டர், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் உங்களை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் கொடுத்து சொன்னார். இப்படி ஒரு அழகான போதகர் இருந்தார், அருமையான மனுஷன், சரியா சொல்லுவார், திட்ட வேண்டிய நேரத்துல திட்டுவார், அன்பு காட்ட வேண்டிய நேரத்துல அன்பு காட்டுவார், அருமையான தீர்க்கதரிசி. நான் அவர்கிட்ட போகாம, அவர்கிட்ட ஜெபிக்காம எதையும் சென்றதே கிடையாது. என் வாழ்க்கையில முன்னேறி வர்றதுக்கு ஓசத்துல அவர் தான் முதல் காரணம் சொல்லி அவரை குறித்து பயங்கரமா பேசிட்டு இருந்தார். எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்தேன், பதிலே பேசல, சந்தோஷமா கேட்டுட்டு இருந்தேன்னா கடைசியா கேட்டேன், இப்போ அந்த ஊழியக்காரர் எங்கே? அவர் சொன்னாரு, அவர் இறந்துட்டார் பாஸ்டர். இறந்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன், நாங்க போகவே இல்லை. அப்பதான் நான் சொன்னேன், உங்களை போல ஒரு பெரிய பாவி எங்கேயுமே இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு தேவை என்ற போது, உங்களுக்கு ஒரு அவசியம் என்ற போது, உங்களுக்கு ஒரு ஆலோசனை என்ற போது ஊழியக்காரனை தேடி ஓடினீர்கள், அவர் உதவி செய்தார். இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை போய் நலம் விசாரித்தீர்களா? அந்த ஊழியக்காருக்கு ஏதாவது உதவி செய்தீர்களா என்று கேட்டேன். இல்ல பாஸ்டர். நான் சொன்னேன், அது மிகப்பெரிய துரோகம். இன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி நல்ல ஒரு பங்கு எடுத்து அந்த ஊழியக்காரர், மரித்து போன ஊழியக்காரர் குடும்பத்துக்கு நீங்க கொடுங்க. அதற்கு பின்புதான் நீங்க பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னேன். அவர் அழுதுட்டு எழுந்து உட்கார்ந்து கண்ணீர் கலங்கி சொன்னா, இப்படி ஒருத்தரும் சொன்னதில்லை பாஸ்டர், நானும் அது நினைச்சதே இல்லை, ரொம்ப சாரி பாஸ்டர், இப்பயே நான் முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த மாதமே அந்த மனுஷன் அந்த கைவிடப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆதரவாய் மாறி. இதை நான் சொல்லுவதற்காக மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் சூத்திரம் டீ கடையிலும் ஹோட்டலிலும் வயலிலும் வேலை பார்த்து முதல் தேவன் என்னை கும்பகோணத்திலே ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் கீழாய் கொண்டு போய் வைத்தார். அங்கே இருந்து அவர்களுக்கு வீட்டு வேலை செய்து, உதவிகளை செய்து, ஒத்தாசை செய்து, அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து, ஆளாக்கி, வளர்த்து எடுத்து, அதன் பின்புதான் அது ஊழியத்தில் நான் வந்தேன். கடைசியில் அங்கே வளர்ந்து கிளை ஊழியங்களை பார்த்து அங்க போதகராகவும் மாறினேன்.
எல்லாம் வந்து கடைசியில நான் நல்லா வளர்ந்து வரும்போது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அனுப்பிவிட்டார்கள். நானும் அமைதியா வெளியே வந்துட்டேன். ஆனா வெளியே வந்த பின்பு எனக்கு இருதயத்துல பெரிய ஒரு நெருடல், மனசாட்சியில மிகப்பெரிய ஒரு வருத்தமும் காயமும். என்னன்னாக்கா, நம்ம இந்த அளவுக்கு சத்தியத்துல வளர்த்தது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது இந்த குறிப்பிட்ட போதகர் அல்லவா, எப்படியாகிலும் அவரை போய் பார்க்கணும், அவருக்கு ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று ரொம்ப நாள் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தா. அந்த பட்டணத்துக்கு போக, அங்க ஒரு ஊழியத்தை செய்ய, அங்க என்னுடைய பேரிலே நோட்டீஸ், வால்போஸ்ட், தகவல் பரவ அவசரத்தை அதை காரணமாய் வைத்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்கிற அந்த மெய்ப்பரை போய் பார்க்க போனேன். பார்த்து வேண்டிய காரியங்களை செய்து தேவன் இப்போது எப்படி வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற எல்லா சாட்சியை சொல்ல தேவன் உதவி செய்தார். எதற்காக சொல்லுகிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், லேவியை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாய். இந்த லேவியினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய சத்தியம், நமக்காக பரிந்து பேசுகிறேன், நமக்காக சத்தியத்தை போதிக்கிறேன், நல் மெய்ப்பன், நல் ஆலோசகன், நல் தீர்க்கதரிசி, நல் அப்போஸ்தலன், நல் சுவிசேஷகன் யாராயிருந்தாலும் அவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்கிறதும் நம்முடைய கைகளை நீட்டுவதும் வேதத்தின் நெடிய பிரமாணம். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மனம் திரும்புங்கள், இன்றைக்கு இருதயத்தை சீர்படுத்துங்கள், உங்கள் ஆவிக்குரிய தகப்பனை கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கைவிடாதிருங்கள். கடைசியாய் ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை, இந்த லேவியின் காரியத்தை குறித்து ஆச்சரியமானதை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த லேவியின் இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்திரையாகமம் 6:16 வாசிக்கிறேன். உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்கள் யாவன? 1 கெர்சோன், 2வது கோகாத், 3வது மெராரி என்பவைகள். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தார். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். இப்போ இந்த லேவியை குறித்து நான் சொல்ல வேண்டிய கடைசி காரியத்தின் கடைத்தொகை என்னன்னாக்கா, இவன் வாழ்ந்த வருஷம் 137 வருஷம். ஏன் இத சொல்றேன்னாக்கா, வேதாகமத்தில் 137 வருஷம் உயிரோடு இருந்தது 3 பேர் தான். 3 பேர் தான் 137 வருஷம் உயிரோடு இருந்தார்கள். நம்பர் 1, யாத்திரையாகமம் 6:16 படி லேவி 137 வருடம் உயிரோடு இருந்தார். நம்பர் 2, யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி மோசையின் தகப்பனாகிய அம்ராம், அவங்க மோசையின் அப்பாவாகிய அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தார். 3வது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி ஆகாருடைய குமாரனாகிய இஸ்மவேல் 137 வருஷம் உயிரோடு இருந்தார். இப்ப கவனிக்கணும், 1 இஸ்மவேல் 137 வருஷம் உயிரோடு தான். 2வது மோசையின் அப்பா அம்ராம் 137 வருஷம் உயிரோடு தான். 3வது லேவி. இப்போ இந்த லேவியோடு இந்த 2 பேரை ஏன் இணைக்கிறேன் என்று சொன்னால், இந்த லேவி ஆரம்பத்தில் எப்படி இருந்தான்? கொடூரமானவனாய் இருந்தான். அதே போலதான் 137 வருஷம் வாழ்ந்த இஸ்மவேல் வில் வித்தையில் வல்லவன். அவன் எப்படி பராக்கிரமசாலியா இருந்தானோ, இந்த லேவியும் யுத்தத்திலே பராக்கிரமசாலியா இருந்தான். 2வது இந்த 137 வருஷம் வாழ்ந்தது யார்? மோசையின் அப்பாவாகிய அம்ராம். இந்த மோசையின் அப்பா எப்படிப்பட்டவனாக்க, மகனை வச்சுதான் எடை போடும். மகன் யாரு? மோசே. மோசே யாரு? அமைதலுள்ளவர். மோசே யாரு? உண்மையுள்ளவன். மோசே யாரு? தீர்க்கதரிசி. மோசே யாரு? தேவனுடைய மனுஷன். அப்ப அவங்க அப்பா அம்ராமும் அப்படிதான் இருந்திருப்பார்.
இப்போ இந்த லேவியின் ஆரம்ப கட்ட ஜீவியம் பாவமாய் இருந்ததை போல அது சோத்திரம் இஸ்மவேலுக்கு இணையானது. லேவியின் இரண்டாம் கட்ட ஜீவியம் பரிசுத்தத்துக்கும் பிரித்தெடுப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கும் இணையாய்ந்ததே. அது யாரோடு ஒப்பிடக்கூடியது? மோசையின் தகப்பனாகிய அம்ராமோடு ஒப்பிடக்கூடியது. ஆதியிலே இஸ்மவேலை போல் இருந்த லேவி பிற்காலத்திலே மோசையின் தகப்பனாகிய அம்ராமை போல அற்புதமாய் மாறிவிட்டான். ஐயா, இந்த செய்தியை கேட்கிற இந்த வேத பாடத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் இஸ்மவேலை போல இருக்கிறீர்களா அல்லது மோசையின் தகப்பனாகிய அம்ராமை போல இருக்கிறீர்களா? ஆக மொத்தம் இந்த லேவியை போல நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தால், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் வாழ்ந்தால், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் வாழ்ந்தால், தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழ்ந்தால், உங்கள் வாழ்நாளையும் அவர் நீடித்திருக்க பண்ணுவார். சங்கீதம் 21 சொல்லுகிறது, அவர்கள் ஆயுசை கேட்டார்கள், நீரோ அவர்களுக்கு தீர்க்காயுசை கொடுத்தீர். சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நோசத்தோட தீர்க்காயுசையும் நீடித்த நாட்களையும் இந்த லேவி அனுபவித்ததை போல இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். லேவியின் ஒரு பகுதியை இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். லேவியை குறித்த இரண்டாம் பகுதியை, கர்த்தர் வருகை தாமதித்தால் மரணம் தள்ளி போகுமானால், நாளைய தினத்திலே இரண்டாம் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான கர்த்தர் நல்லவே, இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தின் மூலமாய் யோசேப்பின் குடும்பத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் தயை செய்து வருகிறேன். அந்த யோசேப்பின் குடும்பத்திலே இன்றைக்கு லேவியை குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தேவன் உதவியும் இரக்கமும் பாராட்டினீரே. அந்த லேவியை போல உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தேவனுக்காக துணிந்து நிற்கிறவர்களாய் மாற்றியருளும் ஆண்டவரே. லேவியை போல எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. லேவியை போல எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே தேவ செய்தியில் கலந்து கொண்டே ஊழியக்காரர்களாகிய லேவியர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த இந்த ஊழியத்தோடு அன்பின் ஐக்கியம் வைத்திருக்கிற ஒவ்வொரு லேவியராக எல்லாவித ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒருவரும் கைவிடப்படாதபடிக்கு அவர்களுக்கு ஏற்ற அனுசாரிகளை ஏற்படுத்தி தாரும். நல்ல பக்க பலமானவர்களை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றை விட இந்த லேவியை போல 137 வருஷம் உயிரோடு இருக்க இஸ்மவேலை போல அல்ல ஆண்டவரே, மோசையின் தகப்பனாகிய அம்ராமை போல நற்கிரியைகளை உள்ள நல்ல மோசைகளை பெற்றெடுக்கிற அந்த கிருபையுள்ள 137 வருஷம் உயிரோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை நீ தருவீராக. இந்த தேவனுடைய சத்தியம் ஜனங்களை உருவாக்கட்டும். இந்த தேவனுடைய சத்தியம் உடைய ஜனங்களை தேவனுக்கு நேராய் நடத்தட்டும். ஜீவியத்தை மாற்றட்டும். இரவில் நல்ல நித்திரை தாரும். அதிகாலை இருட்டோட ஜெபத்திலே வந்து வசனங்களையும் தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள, குடும்பங்களுக்குள் நித்திய விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவியும் கிருபையும் செய்வீராக. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.